க்குரிய நாள் எது? திங்கட்கிழமை. ஆக மூன்றாம் பிறையாக இருக்கணும், திங்கட்கிழமையாக இருக்கணும். அந்த ரெண்டுலையும் பிறைச்சந்திரன், மூன்றாம் பிறைச்சந்திரன் வரும் பாருங்கள். அதை வழிபாடு செய்தால் நாம் கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். 3 பிறை நாம் தொடர்ந்து பார்த்தோன்னு வைங்க, மூன்றாம் பிறையை 3 முறை தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அறிவு விருத்தியாகும். 5 முறை தவறாமல் எந்த இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆண்டியும் அரசனாவான். 6 பிறைகள் தொடர்ந்து மூன்றாம் பிறையை 6 பிறைகள் தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் 6 மூன்றாம் பிறை தரிசனம் திருமண தடைகளை நீக்கும். 7 மூன்றாம் பிறை தரிசனத்தை தொடர்ந்து நாம் செய்தோம் என்று சொன்னால் கடனிலிருந்து நாம் விடுபட முடியும். அதை போல 10 மூன்றாம் பிறை தரிசனம்